ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரவண பவ 9/9/2006 சரவண பவன் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செவ்வாய் வளர்த்திருப்பாரோ? மேச விருச்சிகமா இருப்பீங்களோ? வயசு வேற குறைவா இருக்கே. 21 இல்லையே. சரவண பவ செப்டம்பர் 9 2016 செப்டம்பர் 9 2016 சரவணபவ இரவு 10:30 திருச்சி. இரவு 10:30 திருச்சி பிஎம் திருச்சி. ஐயோ, இந்த திருச்சி போட்டு அது வர்றதுக்குள்ள நான் படாத பாடாயிருவனே. திருச்சி தமிழ்நாடு என்ன இன்னைக்கு போட்டோன்னே வந்துருச்சு. 10:30 கொடுத்துருக்கீங்க. திருச்சி பெற்றோரின் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா? என்ன சொன்னேன், சரவணபவன் போட்டீங்கனாலே செவ்வாயோட அமைப்புல மேச விருச்சிகமா வருவீங்கன்னு. அப்படித்தான் இருக்குது போங்க. என்ன சொல்ற மாதிரி இருக்கு. விருச்சிக ராசியா வரீங்க, ராசி லக்னத்தோட செவ்வாய் தொடர்பு. அதே நேரத்துல லக்னத்தை குரு பார்த்த சூப்பரான இந்த ஜாதகம் ஒரு பலமான நல்ல ஜாதகம்ங்க. ஆனா அம்மா அப்பாவோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து அப்பா அம்மாவுக்கு நான் மருந்து கொடுத்தேன்னா எப்படிப்பட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதை பார்க்கவே முடியாதுங்க. 9ஆம் இடத்துல சாரி சூரியனோட வீட்டுல இங்க சூரியனும் ராகுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி சேர்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு அமைப்பு தான். அதனோடு சேர்ந்து 9ஆம் பாவகாதிபதி இங்க 9ஆம் பாவகத்தை சனியாக இருந்து பாக்குறதும் ஒரு தப்பு தான். சரி, என்ன தசை நடந்துட்டு இருக்கு? நடப்பு தசை புதன், ஆமா கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. கேதுல ராகு, கேதுல குரு, கேதுல சனி. 2027 வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் பிரதர். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த 6-8 அமைப்புகளோட தொடர்புல சனி 8ஆம் அதிபதி இல்ல. சனி உங்களுக்கு ஒரு மாதிரி யோக பலன்களை செய்யறவர் தான். ஆனாலும் அவர் 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்றது அப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. அது எதுல வேணாலும் இருக்கலாம். பொருளாதாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த மாதிரி எதுலயாவது கொஞ்சம் அப்படி டல் அடிக்கிற மாதிரி விஷயம் தான். ஆனா உங்களோட ஜாதகம் பார்த்து அப்பாவுக்கு சொல்ல முடியாது. ஆனா உங்களோட ஜாதகத்தை லக்னாதிபதியை குரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் ஒரு மாதிரியான குருவோட அமைப்புகள்ல எத்தனை டிகிரி சேர்ந்திருக்காரு? 13 டிகிரி. ஆனா இந்த இடத்துல பரமநீச்ச அமைப்புகள் அவர் இல்லைங்க. பரமநீச்ச அமைப்புகள் அவர் இல்லாததே ஒரு நல்ல விஷயம். குருவும் இங்க போதுமான அளவுக்கு இடைவெளியோடு லக்னத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது. லக்னாதிபதி சுபத்துவம். தசாபுத்தியில அடுத்ததாக சுக்கிர தசை வர்றதே நீங்க கொடுத்து வச்சவர். சுக்கிரனுக்கு எந்த விதமான சனி ராகு தொடர்பு, செவ்வாய் தொடர்பு இல்லைன்றதுனால ஒழுக்கமான நல்ல ஒரு கேரக்டரா நல்லாவே இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். சரிங்களா? சரி, இந்த லைவ் ரொம்ப 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 நிறைவாக இருந்தது. இதே மாதிரி விஷயத்தை அடுத்த வாரத்துல இருந்து வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்வோம். அந்த லைவுக்கு உங்களோட கமெண்ட் கொடுங்க. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.